கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, கிருபையே என் மேன்மை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் அவருடைய கிருபைத்தான் நம்மளை மேன்மைப்படுத்த முடியும். கிருபைத்தான் நம்மளை வழி நடத்த முடியும். கிருபைத்தான் நம்மளை பாதுகாக்க முடியும். கிருபைத்தான் நம்மளை வழி நடத்தவே முடியும். ஏன்னா கிருபை தான் இந்த உலகத்திலேயே மேன்மையானது. ஒரு தெய்வ மனிதர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னத்தை வித்தாவது கிருபையை பெற்றுக்கொள். எதை வித்தாவது கிருபையை பெற்றுக்கொள். ஏன் கிருபை மேன்மை அப்படின்னா, 2 கொரிந்தியர் 12:9 நீங்கள் வாஸ்து பார்த்தா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், என் பலவீனத்தில் அவருடைய கிருபை விளங்கும்படிக்கு என் பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போ நம்ம லைஃப்பில் மேன்மை பாராட்டணும்னா கிருபைத்தான் வேணும். ஏன்னா எரேமியா 9:23-24 எரேமியா என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறான், ஞானி ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்போ ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. வீடு வாசல் சொத்து சோகம் காரு பங்களா எதையும் குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஒரு காரியத்தை மேன்மை பாராட்டலாம், கிருபாய். கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறான். கிருபையுடைய வேல்யூ எவ்வளவு தெரியுமா? சங்கீதம் 63:3 நீங்கள் வாஸ்து பாருங்க, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுடைய உயிருக்குத்தான் அவ்வளவு மதிப்பு. உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிர் இல்லைன்னா அந்த மனுஷன் வேஸ்ட்டு, அந்த மனுஷி வேஸ்ட்டு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதுன்னா, அப்போ உயிரை பார்க்கிலும் கிருபை நல்லது. எவ்வளவு மேன்மையானது இந்த கிருபையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். மோசே அழகா யாத்ராமன் 33:16 ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நாங்கள் மேன்மையாக விசேஷித்தவர்களாக இருப்பதற்கு காரணம் நீர் எங்களோடு இருப்பதினால், உடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதினால் மேன்மை பாராட்டுகிறார். ஒரு மனுஷன்கிட்ட கர்த்தர் இல்லைன்னா அவன் வேஸ்ட்டு, அந்த மனுஷன்கிட்ட கிருபை இல்லைன்னா வேஸ்ட். இன்னைக்கு அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சங்கீதம் 32:10 கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், உங்கள் கிருபையினால் என்னை நிரப்பும். உங்கள் கிருபை மட்டும் எனக்கு போதும். ஏன் தெரியுமா? உங்களை உயர்த்துகிறது கிருபைங்க, உங்களை நடத்துகிறது கிருபை, உங்களை மேன்மைப்படுத்துகிறது கிருபை, உங்களை ஆசீர்வதிக்கிறது கிருபை, உங்களை அவருடைய கரத்தினால மேன்மையாக வைக்கிறது அவருடைய கிருபை. எனக்கு அந்த கிருபை உங்கள் மேலே இருக்க போகுது. கிருபையினால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறான். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? கிருபையை தாரும் ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற கிருபையை ஒவ்வொருவருக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிருபை எனக்கு போதும். சொல்லுங்க, கிருபையும் நன்மையும் உங்களை தொடரும்.